மழை பெய்யறது என்னமோ விதி, அது இயற்கையோட கையில் தான் இருக்குது. ஆனால் கொடை பிடிக்கிறது முயற்சி, அது நம்ம கையில் தாங்க இருக்குது. வெல்கம் டு கோகோனட் ஒர்க் 100 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 4. இன்னைக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? காலையில் எப்பயும் போல் 7 மணிக்கெலாம் கம்பியை போட்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேகமூட்டம் கலையவே இல்லை. கரெக்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெயிலே வெளியே வந்துச்சு. இந்த மேகத்துக்கு இருக்க அக்கறை கூட ஒரு சில மனுஷங்களுக்கு இங்கே இல்லைங்க. எப்படியோ அங்கே ஒரு வழியாக காய முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் கிளம்பிட்டோங்க. அங்கே போனதுக்கப்புறம் எல்லா ஆளும் வரட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க டீக்கு. அதுக்கப்புறம் நானும் ஒரு அண்ணனும் சேர்ந்து காளான் தொலை வந்துட்டோம். பாருங்க, பேஞ்ச மலையில காளான் தொலை வந்திருக்கோம். காளானை தொலைவிட்டு அரை மணி நேரம் சுத்தினது தாங்க மிச்சம், ஒண்ணு கூட கிடைக்கல. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? டீ பலகாரம் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு தெம்ப எந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். உரிச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது ஏன்டா இந்த காய்க்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாமே இளநீக்காய். எப்படியோ ஒரு வழியா இந்த காய் முடிகிற ஓரத்துல வந்து பொழப்பு கெடுத்துருச்சு. பாருங்க வலை வந்து எப்படி வந்திருக்குன்னு தெரியுதுங்களா? ஓகேங்க, வளவல்னு பேசாம இன்னைக்கு எவ்வளவு காய் உரிச்சிருக்கேன் அப்படிங்கறத பாத்திரலாமா? காலையில உரிச்ச பக்கம் ஒரு 440 காய், ரெண்டாவது உரிச்ச பக்கம் ஒரு 410 காய் தாங்க உரிச்சிருந்தேன். மொத்தமா சேர்த்தா 850 காய் தாங்க இன்னைக்கு உரிச்சு. எப்பயும் போல டிஸ்பிளேலேயே ஷோ பண்றேன். வழக்கம் போல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எவ்வளவு சேலரி அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, கஷ்டப்படுற வேலைக்கு போறது மட்டும் இல்லாம சிரமப்பட்டு எடிட் பண்ணியும் போடுறேன். ஆனா நிறைய பேர் பாக்குறீங்க, ஐடியை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. மறக்காம ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு போயிருங்க.